இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவரான கௌதம் அதானி, முகேஷ் அம்பானியை பின்னுக்குத் தள்ளி மீண்டும் இந்தியாவின் மிகப்பெரும் பணக்காரராகி இருக்கிறார். 2024ஆம் ஆண்டுக்கான ஹுருன் இந்தியா பணக்காரர்கள் பட்டியலில் 11.6 லட்சம் ரூபாய் கோடி சொத்துமதிப்புகளுடன் அதானி முதலிடம் பிடித்திருக்கிறார். 2020இல் 4ஆம் இடத்திலிருந்த அதானி, கடந்த ஆண்டு வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கையால் சரிவைக் கண்டபோதிலும், கடந்த ஓராண்டில் மட்டும் அவரின் சொத்துகள் 95% உயர்ந்ததையடுத்து இந்த புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறார். ப.சபன், அதானி மற்றும் அதானி குடும்பத்தின் மொத்த சொத்துமதிப்பு சரியாக 11,61,800 கோடி ரூபாய். அதானியின் இந்த வளர்ச்சி பற்றி ஹுருன் ரிச் லிஸ்ட் அறிக்கையில், அதானி மற்றும் அவரது குடும்பம் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளுக்குப் பிறகு பீனிக்ஸ் பறவை போல மீண்டெழுந்து, இந்த ஆண்டின் இந்திய பணக்காரர்கள் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதானி குழுமத்தின் அனைத்து நிறுவனங்களும் கடந்த ஆண்டில் பங்கு விலைகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை கண்டன. குறிப்பாக அதானி துறைமுகங்கள் 98% வளர்ச்சியை கண்டன. ஆற்றல் சார்ந்த நிறுவனங்களான அதானி எனர்ஜி, அதானி காஸ், அதானி டிரான்ஸ்மிஷன் மற்றும் அதானி பவர் ஆகியவை சராசரியாக பங்கு விலையில் 76% வளர்ச்சி கண்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே ஹுருன் இந்தியா பணக்காரர்கள் பட்டியலில் 2014இல் 44,000 கோடி ரூபாய் சொத்துமதிப்புகளுடன் 10 இடத்திலிருந்த அதானிதான் அடுத்த 10 ஆண்டுகளில் 11.6 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்து இன்று முதலிடம் பிடித்திருக்கிறார். இந்த பட்டியலில் இந்தியாவின் மற்றொரு பெரும் தொழிலதிபர் அம்பானி 10.14 லட்சம் ரூபாய் கோடி சொத்துமதிப்புகளுடன் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவரைத் தொடர்ந்து ஷிவ் நாடார் HCL 3.14 லட்சம் ரூபாய் கோடி சொத்துமதிப்புகளை உட்படுத்திய 3ஆம் இடத்திலும், சைரஸ் பூனவல்லா சியரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா 2.89 லட்சம் கோடி சொத்துமதிப்புகளுடன் 4ஆம் இடத்திலும், திலீப் ஷங்வி சன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 2.49 லட்சம் ரூபாய் கோடி சொத்துமதிப்புகளுடன் 5ஆம் இடத்திலும் இருக்கின்றனர். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.